வேலைக்காரி ரமா இங்கே தானே வச்சிருந்தேன், எங்கே போச்சு? காலையில் கூட இருந்ததே. கண்ணன் கத்திய கத்தலில் பயந்து போய் ஓடி வந்தாள் வளர்மதி. என்னங்க, என்ன வச்சுருந்தீங்க? கொஞ்சம் சத்தம் போடாமல் சொல்கிறீங்களா? 500 ரூபா நோட்டு ஒன்று இங்கே டிவி பக்கத்தில் தான் வச்சுருந்தேன். காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் எடுக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்தா காணோம். கண்ணன் எரிச்சல் பட்டான். நானும் ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் வந்தேன். எனக்கு என்ன தெரியும் நீங்கள் காசு எங்கே வைக்கிறீங்கன்னு? உங்களோட ஞாபக சக்தி தான் எனக்கு தெரியுமே. வேறு எங்கேயாவது வச்சுருப்பீங்க. பதட்டப்படாமல் போய் தேடுங்க, வளர்மதி சொன்னாள். என்னோட ஞாபக சக்தி பற்றி நீ லெக்சர் கொடுக்க வேண்டாம். காலையில் வச்ச காசை கூடவா நான் மறந்து போவேன்? ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிக்கிட்ட உன்னை இன்னும் மறக்கலை இல்லையா? கண்ணன் புரிதான். சரி, நீங்கள் போய் டீ சாப்பிடுங்க, நான் தேடி பார்க்குறேன். வேறு எங்கேயும் போகாது. உங்கள் பணம் உங்கள் சட்டை பாக்கெட்லேயோ பேண்ட் பாக்கெட்லேயோ தான் இருக்கும். வளர்மதி கண்ணனை சமாதானப்படுத்தினாள். இல்லை மதி, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. காலையில் சட்டு மாற்ற போதும் பாக்கெட்டில் இருந்த 500 ரூபாய் எடுத்து இங்கே வச்சேன். எனக்கு அந்த பொண்ணு மேலே தான் சந்தேகம். வேலைக்கார பொண்ணை சொல்கிறீங்களா? ஆமாம், பாவங்க, அவ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்குறா. நம்ம வீட்டுக்கு வந்து 3 மாதம் ஆச்சு. எத்தனையோ தடவை என்னோட வளையல்களையும் மோதிரங்களையும் எல்லாம் கழட்டி அங்கே இங்கன்னு போட்டு வைப்பேன். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் காணாமல் போனதில்லை. பால் பாக்கெட் வாங்குற மீதி 2 ரூபா கூட அவள் தொடுறதில்ல. அவளுக்கு அந்த புத்தியெல்லாம் வரும்னு தோணலை. ஆமாம், நீ வேலைக்காரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவ, புருஷனை மட்டும் கரிச்சு கொட்டுவ. கண்ணனுடைய எரிச்சல் மீண்டும் கிளர்ந்து இருந்தது. ஆமாம், உடனே அப்படி சொல்லுங்க. நான் வேலைக்காரியை தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அவளுக்கு சப்போர்ட் பண்ண. வளர்மதியும் லேசாக எரிச்சல் பட்டா. சரி, நீ ஏன் சொல்லு. நம்ம 3 பேரும் தான் வீட்டில் இருக்கிறோம். நீயும் எடுக்க மாட்ட, வேறு யாரும் உள்ளேயும் வர முடியாது. காக்கா வந்து தூக்கிட்டு போச்சுங்கிற கதையை என்கிட்ட சொல்ல போறியா? வேலைக்காரியாக வச்சுக்கணும். அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட. கண்ணன் கொஞ்சம் ஸ்ருதி குறைந்து சொன்னான். 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வசதி இல்லாதனால வீட்டு வேலை செய்ய வந்த பொண்ணு அவள். திருட்டு புத்தியெல்லாம் அவளுக்கு வரும்னு எனக்கு தோணலை. அவள் வீட்டில் 6 பேர், அதில் 4 பேர் இவளை விட சின்னவங்க. அப்பா அம்மா கூலி வேலை செய்து வீட்டு வாடகையும் கட்டி இத்தனை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட முடியாதனால அவள் வேலை செய்கிறா. அவளை நாம் காரணம் இல்லாமல் தப்பு சொல்லக்கூடாது, வளர்மதி சொன்னாள். நம்ம கூட சரிசரமாக வீட்டு ஹாலில் வந்து உட்கார்றா. சும்மா டிவி பார்க்குறா. எல்லா ரூம்லேயும் ஏறி இறங்குறா. இப்படியெல்லாம் அவளுக்கு ரொம்ப உரிமை கொடுக்கக்கூடாது. வேலைக்காரியோட இடத்துல வைக்கணும். எல்லா வீட்லேயும் இப்படியா செய்கிறாங்க? வேலைக்காரியை அடுக்கையில் தானே தங்க வைக்கிறாங்க. அப்படி தானே இருக்கணும். நாம் ஆஃபீஸ் போனதும் முன்பக்க கேட்டையும் பின்பக்க கேட்டையும் பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போகணும். அவள் வீட்டுக்கு உள்ளே தான் இருக்கணும். அதுதான் முறை. அது சரி. அவள் தான் வீடு முழுசும் துடைச்சி வைக்கிறா. நீங்கள் என்னன்னா வீட்டுக்கு வந்த உடனே காஃபி கேட்குறீங்க, ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில் இல்லைன்னா கத்துறீங்க, ஜன்னல் ஓரமாக தூசு இருந்தால் எகிரி குதிக்கிறீங்க. அவள் சின்ன பொண்ணு தானே. போன வருஷம் வர அவளுக்கு இப்படி வேலை செய்ய வேண்டி வரும்னு தோணியிருக்குமா? ஸ்கூல் பையன் மாட்டிட்டு சந்தோஷமா பிள்ளைங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா? படித்து நல்லா வேலை வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? வளர்மதி அவளுக்காக பரிந்து பேசினாள். நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் சரி அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்போன்னு தோணலை இல்லையா உனக்கு? எனக்கு அட்வைஸ் பண்ணுறதும் என்ன குத்த சொல்கிறதுமே உனக்கு வேலையாக போச்சு. சரி, போகட்டும். இன்னைக்கு 500, நாளைக்கு 1000, அப்புறம் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டை தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவா. அப்போ தான் உனக்கு புரியும் நான் சொல்கிறது. கண்ணன் சொல்லிவிட்டு சோஃபாவில் சாய்ந்தான். உள்ளே சமையலறையில் நின்று கொண்டு இவர்களுடைய உரையாடலை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரமாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. வீட்டின் பின்புறம் சென்று சுவரில் முகத்தை சாய்ந்து கொண்டாள். மூச்சுக்கு 300 தரம் கேட்பவரையெல்லாம்
தன்னோட ஐயாவை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருக்கும் என்னையா சந்தேகப்படுகிறார்கள்? வீட்டில் என்னை ஒரு தங்கை போல் பார்த்து கொள்கிறார்கள் என்று அம்மாவிடம் ஆனந்த கண்ணீரோடு சொல்லேனே. எல்லாம் பொய்யா? நான் வேலைக்காரி தானே எப்போதுமே. அவர்களிடம் அன்பாக பழகினார். அது எல்லை மீறுவதா? ரமா தலையை குனிந்து நின்று அழுதாள். அவளுடைய மனசுக்குள் பள்ளி விட்டு வீட்டுக்கு வரும் சாயங்கால நேரமும் தம்பிகளோட அரட்டை எடுத்து கிடைப்பது உண்டு. கதை பேசி கிண்டல் அடிக்கும் தருணங்களும் வந்து நிறைந்தன. அம்மாவின் மடியில் தலை வைத்து அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. அம்மா என்ன செய்வாள் பாவம், 6 பிள்ளைகளை வளர்த்த வேண்டுமே. அம்மா சம்பாதித்தது இந்த பெரிய குடும்பம்தான். பொருளாதாரத்தை மறந்துவிட்டு பார்த்தால் எல்லா விதமான சந்தோஷங்களுக்கும் குறைவில்லாத குடும்பம். பணம் மட்டும் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானது. கடவுள் ஒரு பொட்டி நிறையா பணத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்து தந்தால் எப்படி இருக்கும்? ஸ்கூலுக்கு போய் வந்து சந்தோஷமாக உண்டு விளையாடி இருந்திருக்கலாம். ரமாவின் மனதுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் வந்து வந்து மோத அவள் கண்கள் நிற்காமல் வழிந்தன. ரமா, வளர்மதி கூப்பிட்டாள். கண்களில் வழிந்த கண்ணீரை அவசர அவசரமாய் துடைத்து கொண்டே வீட்டுக்குள் ஓடி வந்தாள் ரமா. ஹாலுக்குள் கால் வைக்கும்போது கூசியது. நான் இந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவள் என்னும் எண்ணம் முதல் முறையாக அவளுக்குள் ஓடியது. அந்த எண்ணமே அவளுக்குள் இருந்த எல்லா சோகங்களையும் தூண்டிவிட்டிருக்க வேண்டும். கண்கள் மீண்டும் கலங்கின. நான் எடுக்கலாமா? அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். வளர்மதி திடுக்கிட்டாள். இந்த காட்சியை எதிர்பார்க்காத கண்ணனும் ஒரு வினாடி திகைத்தான். ஏன் அழற? இப்போ யார் உன்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு அழுகுற? டீ போடணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். அழாத. அவங்க ஏதோ வேலை நெருக்கடியில் வந்திருப்பாங்க, அதனால் ஏதாச்சும் சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாத. ஆமாம், உன் அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களே, என்னாச்சு? பேச்சு திசை திருப்பும் நோக்கில் கேட்டாள் வளர்மதி. அவங்க 10,000 ரூபாய் கேட்டாங்க. அவ்வளோ பணம் அம்மா கிட்ட இல்லை. அதனால் ரமா நிறுத்தினாள். அதனால் அக்கா ஒருத்தர் கூட போயிட்டாங்க. ரமா தலை குனிந்தாள். ஐயோ, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா தான் ஓடி போக சொன்னாங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லைம்மா, உன்னை நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்க வசதி இல்லாதவாயிட்டேன், அதனால் போயிட்டுன்னு சொன்னாங்க. ரமாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர். வளர்மதியும் கண்ணனும் அதிர்ந்து போனார்கள். அந்த அம்மா இப்படி ஒரு முடிவெடுக்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு அழுதிருப்பார்கள் என்பது நினைக்க நினைக்க கண்ணன் நிலை குனிந்தான். சரி, நீ போய் 2 டீ போடு, வளர்மதி சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்ததும் காலிங் பெல் அடித்தது. கண்ணன் கதவை திறந்து வெளியே வந்தான். வெளியே கார்பெண்டர் பாலாஜியை பார்த்ததும் தான் கண்ணனின் மனசுக்குள் சற்றென நெருப்பு பொறி ஒன்று விழுந்தது. அந்த 500 ரூபாய் இவருக்கு தானே கொடுத்தேன். காலையில் நெருப்பை மிதித்து விட்டது போல் ஆயிட்டு. கண்ணனுக்கு மிகப்பெரிய தவறு செய்துவிட்ட உணர்வில் தலையை ஆட்டினான். பாலாஜி கையில் கொண்டு வந்திருந்த பில்லை கண்ணனின் கையில் கொடுத்துவிட்டு நகர்ந்தான். உள்ளே வந்த கண்ணனுக்கு குற்ற உணர்வு தலை தூக்கியது. கொஞ்சம் நிதானமாய் யோசிச்சிருக்கலாம், அல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாமதாவது இருந்திருக்கலாம். தனக்கு கீழே இருப்பவர்களை மரியாதையுடன் அணுகும் மனநிலை ஏன் எனக்கு இல்லாமல் போயிட்டு? பணம் இல்லாதவர்கள் எல்லாம் திருடர்கள் என்னும் முட்டாள்தனமான எண்ணம் ஏன் எனக்குள் இருந்தது? நம்பிக்கையின்மையில் உழலும் நான் அல்லவா கேவலமானவன்? கண்ணனின் குழப்பமான உடல் அசைவுகளை கவனித்த வளர்மதி கேட்டார். என்னங்க ஆச்சு? ஒரு 500 ரூபாய்க்கா இப்படி யோசிக்கிறீங்க? வேணும்னா ரமாவை வெளியே விட்டு அனுப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம், பாவம் சின்ன பொண்ணு. ஏதேதோ பேசிட்டேன். வழக்கம் போலவே தப்பு ஏன் மேலே தான். ஏன் தான் இப்படி எல்லா விஷயங்களும் மறந்து துளைக்கிறேனோ? கண்ணன் 2 கைகளையும் பிணைத்து பின்னத்தலை வைத்து அழுத்தினான். என்ன சொல்கிறீங்க? கார்பெண்டருக்கு நான் தான் காலையில் அந்த 500 ரூபாயை கொடுத்தேன். கண்ணன் மெதுவாக சொல்ல வளர்மதி புன்னகைத்தாள். அதான் நான் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா? சரி, பண கவலை தீர்ந்துடுச்சு. இல்லை, புது கவலை வந்திருக்கு மனதி. நான் ரமாவை அப்படி திட்டிருக்கக்கூடாது. அவள் சந்தோஷமா வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி இருந்தா. அவளை ரொம்பவே தப்பாக சொல்லிட்டேன். அதான் எனக்கு இப்போ கவலையாக இருக்கு. கண்ணன் மெதுவாய் சொல்லி முடிக்கவும் ரமா 2 டம்ளரில் டீயுடன் அவர்கள் முன்னால் வந்து நின்றான். வா ரமா, இங்கே வந்து உட்காரு, கண்ணன் அழைத்தான்.
ரமா அமைதியாக நின்றாள். ரமா, என்னை மன்னிச்சிடு. நான் தான் அந்த பணத்தை நம்ம பாலாஜி கிட்ட கொடுத்துட்டேன். ஆஃபீஸ் போகிற பரபரப்புல அதை மறந்தே போயிட்டேன். அதை மறந்துட்டு உன்னை ஏதேதோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. கண்ணன் சொன்னதும் பதறினாள் ரமா. என்னங்கய்யா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் என்னை திட்டலாம். ரமா உடைந்த குரலில் சொன்னாள். ஐயான்னு கூப்பிடாத ரமா, இனிமே என்ன அண்ணனே கூப்பிடு. இதை ஓம் வீடு மாதிரி நினச்சிக்கோ. இனிமா எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஒரு வேலைக்கார சிறுமியிடம் பேசுகிறோம் என்றெல்லாம் நினைக்காமல் மனசு திறந்து அமைதியாக தவறை முழுவதுமாய் ஒப்புக்கொண்ட மனநிலையில் பேசினான் கண்ணன். நீங்கள் எப்போவுமே இப்படி தான். அந்த எல்லை இல்லைன்னா இந்த எல்லை ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மென்டாலிட்டி. கண்ணா பின்னான்னு திட்டுறது தப்புன்னு தெரிஞ்சா மொத்தமாக சரண்டர் ஆயிடுறது. சொல்லிய வளர்மதி சிரித்தால். ஆரம்பிச்சிட்டியா உன்னோட வேலையை? கண்ணன் சொல்ல ரமா சற்று முன் நடந்த சண்டையை முழுவதும் மறந்துவிட்டு புன்னகைத்தாள்.